அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எப்போவுமே நலமுடன் வளமுடன் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எந்தவித நோய் நொடி இல்லாமல், கடன் இல்லாமல், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு எப்போவுமே துவா கேட்டுகிட்டே இருப்பேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரம்ஜான் மாதம் முடிந்து, ஈத் முடிந்து, இப்போ நம்ம ஷவ்வால் மாதத்தில் இருக்கோம். இந்த ஷவ்வாலையும் நம்ம 6 நோன்பு வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரும் எல்லா வித நன்மையும் அடையலாம். ஆமீன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, 5 நேர தொழுகையின் நேரங்கள் மற்றும் தொழக்கூடாத நேரங்கள் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பதிவில் தொழுகை நேரங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விதிச்சிருக்க 5 முக்கிய கடமைகளான தலையால கடமை அப்படின்னா அது தொழக்கூடிய தொழுகை தான். எவ்வாறு ஒரு மூமின் மீது 5 நேரம் வகத்துடைய தொழுகைகள் கட்டாய கடமையோ அதே மாதிரி தொழுகையின் நேரங்கள் குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நம்மீது இருக்கக்கூடிய கட்டாய கடமைன்னு சொல்லலாம். மேலும் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது மூமின்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா தனது திருமுறையான திருக்குரானில் கூறியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையின் மூலமாக கண்டிப்பான முறையில் தொழுகையை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினச்சப்ப எல்லாம் தொழுகாமல் அவன் கட்டளிட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளேயே நிறைவேற்றணும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. தகுந்த காரணங்களின்றி தொழுகையை தாமதப்படுத்தவும் கூடாது, மேலும் தொழுகை விடுவதும் கூடாது. தொழுகையின் நேரத்தை குறிக்கும் ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதே ஆகும் என பதில் கூறினார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி 527. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய தொழுகைகளான நிறைவேற்றுவது மிகவும் அவசியமாகும். மேலும் இவ்வாறு செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த செயல்களாகும். மேலும் யார் ஒருவர் ஒரு நேர தொழுகையை தெரியாமல் விட்டுவிட்டார்களோ அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களில் ஒருவர் தொழாமல் உறங்கிவிட்டால் அல்லது கவனமில்லாமல் இருந்துவிட்டால் அதன் நினைவு வந்ததும் அதை தொழுது கொள்ளட்டும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி 527. அடுத்ததாக 5 நேர தொழுகையின் நேரங்கள். முதலாவதாக ஃபஜர் தொழுகையின் நேரம். வைகறை நேரம் ஆரம்பமாவதிலிருந்து சூரியன் உதயமாவதற்கு முன்பு வரை உள்ளது. ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் 1075. சூரியன் உதித்த பின் எழுந்தால் என்ன செய்வது? வழமையாக ஃபஜர் தொழுகும் ஒருவர் உடல் அசதி காரணமாக சூரியன் உதிக்கும் வரை உறங்கிவிட்டு சூரியன் உதித்த பின் தான் விழிப்பு வந்தால் அவர் தாராளமாக ஃபஜர் தொழுகை மற்றும் சுன்னத்துடன் தொழலாம். ஆனால் இதையே வழமையாக செய்யக்கூடாது. ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி 595. இரண்டாவதாக லுஹர் தொழுகை நேரம். சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதன் நிழலானது அவன் உயரம் அளவிற்கு சமமாக ஆகி அசர் நேரத்திற்கு முன்பு வரை உள்ளது. ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் 1075. அதாவது ஒரு மனிதனின் நிழலானது அவனுடைய உயரம் அளவிற்கு எப்போ சமமாக தெரிய வருதோ அப்போதிலிருந்து நம்ம லுஹர் தொழுகைகளை தொழுவது கூடாது. மேலும் சூரியன் உச்சில் இருக்கக்கூடிய நேரங்களிலும் நம்ம தொழுவது கூடாது. உதாரணமாக 1 மணி 3 மணி ஷார்ப்பாக இந்த நேரங்களில் நம்ம தொழுவது கூடாது. லைட்டாக அந்த சூரியனானது சாய்ந்ததுக்கப்புறம் நம்முடைய தொழுகைகளை தொழுவது சிறந்தது. மூன்றாவதாக அசர் தொழுகையின் நேரம். சூரியன் பொன்னிறமாகி அதன் விளிம்பு மறைவதற்கு முன்பு வரை உள்ளது. ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் 1076. மேலும் அசர் தொழுகை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் தொழுகைகளை குறிப்பாக நடுத்தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள், தொழுகையின் போது அல்லாஹ்வின் முன்னிலையில் உள்ளச்சப்பாட்டுடன் நில்லுங்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 238வது வசனம். இந்த நடுத்தொழுகை என்பது அசர் தொழுகையாகும். அசர் தொழுகையை குறிக்கக்கூடிய இருக்கும். எனவே அசர் தொழுகைகளோ இன்ஷா அல்லாஹ் விடாமல் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். நான்காவதாக மக்ரிப் தொழுகை நேரம். சூரியன் மறைந்து முதல் செம்மேகம் மறைவதற்கு முன்பு வரை உள்ளது. ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் 1076.
கரெக்டாக சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நம்ம மக்ரிப் தொழுகை தொழுவது கூடாது. சூரியன் மறைந்த பிறகு நம்ம மக்ரிப் தொழுகையில் தொழலாம். கடைசியாக இஷா தொழுகை நேரம். இஷா தொழுகை நேரமானது செம்மேகம் மறைந்திருந்து நள்ளிரவு வரை உள்ளது. இஷா தொழுகை தொழுது கொள்ளலாம். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் 1073. ஒருவர் இஷா தொழுகை தொழ மறந்துவிட்டால் அல்லது உறங்கிவிட்டால் நடுராத்திரியில் கூட எழுந்துச்சு அந்த தொழுகையை அவங்க நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு. மேலும் இஷா தொழுகை பொறுத்தவரை தாமதப்படுத்தி தொழுவது சிறந்ததாகும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி 571. தாமதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஃபஜர் தொழுகை வரைக்கும் தாமதப்படுத்தக்கூடாது. தாஜத்துடைய நேரங்கள் வரைக்கும் இஷா தொழுகை தொழுவது கூடும். இது வரைக்கும் நம்ம தொழுகையின் நேரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம தொழக்கூடாத 3 நேரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3 நேரங்களில் தொழக்கூடாது, இறந்தவர்களை புதைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 3 நேரங்கள் சூரியன் உதயமாக துவங்கியதிலிருந்து நன்கு உயரும் வரை உள்ள நேரம். இரண்டாவது, ஒருவர் உச்சி பொழுதில் நிற்கும் போது நிழல் விழாது போகும் நண்பகல் துவங்கியிருந்து சூரியன் மேற்கு சாயும் வரை உள்ள நேரம். மூன்றாவது, சூரியன் அஸ்தமிக்க தலைப்பட்டதிலிருந்து நன்கு மறையும் வரை உள்ள நேரமாகும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் 1511. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.